வீடியோல சீமானை பத்தி இப்ப சமூக வலைத்தளங்கள்ல திடீர்னு பேச்சு இந்த எலெக்ஷன் டைம்ல வருது. அதோட அடுத்த வீடியோல விஜய் பத்தியும் இப்போ ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல முழுக்க பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சீமான் பத்தின விஷயம் என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்கள் அரசியல்ல கால் பதிச்ச நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களை அவரும் எதிர்கொண்டுதான் இருக்கிறாரு. அது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறதும் இருக்கு. பல அரசியல்வாதிகளும் சரி, பல அரசியல் தலைவர்களும் சரி, ஏன் ரீசெண்டா எடப்பாடி அவர்களே கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஓப்பனா அவர் வாய் திறந்து கேட்கும் போதும் விஜய் அவர்கள் பிஜேபியோட இது இருக்கு, அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வந்துட்டார். இப்ப இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சாட்டை அவர்கள் விஜய் பத்தியே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா பல பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இது என்ன ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம டிவிகே பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாட்டை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, போற வழியில கொசுவை எதுக்கு அடிக்கணும்னு நாங்க இவ்வளவு நாள் விட்டு வச்சுட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் எங்களுக்கு ஒரு ஞான உதயம் வந்துச்சு, அதனாலதான் விஜய் பத்தி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதற்கிடையில புகையான தப்பு தப்பா பேசின வீடியோ எல்லாம் இப்ப கூட ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் இப்ப விஜய பத்தி சமூக வலைதளங்கள்ல என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேச போறோம். நடிகை பிரியங்கா மோகனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பல படங்கள் எல்லாம் தன்னோட கியூட்டான ஆக்டிங் வெளியிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பிஆர் வேலைகள் எல்லா நடிகர்களுக்குமே இருக்கு. இப்ப அதுல த ரூட் கம்பெனி அப்படிங்கிறது விஜயோட கம்பெனி தான். இதுல பல பிஆர் வேலைகள் பார்க்கப்படும். அதுல பிரியங்கா மோகனும் தன்னோட பிஆர் வேலைகளை அந்த கம்பெனி கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா அதுல பிஆர் வேலைகள் போதும், ஏதோ சரி வரல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க போல. வெளியே வந்த பிறகு பிரியங்கா மோகனுக்கு எதிரான பல வீடியோக்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சமீபத்துல பிரியங்கா மோகன் கூட ஒரு ஃபேனை கண்டிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் வராதீங்க, தப்புன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாவே சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ வெளியிட்டு என்ன நடிகையா இருந்தா நீ பெரிய ஆட்டிடியூடா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் தான் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்தா எந்த நடிகையா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் கேட்பாங்க. பட் ரசிகர்கள் அது வேற மாதிரி எடுத்தனால பிரியங்கா மோகன் இப்படி எல்லாம் ஆட்டிடியூடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா பிரியங்கா மோகனுக்கு நடிப்பும் வராது, டான்ஸும் வராது அப்படிங்கறத ரீசெண்டான மீம்ஸாவே இருக்கு. ஒரு காலத்துல பிரியங்கா மோகன் அடுத்த நயன்தாரான்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பிரியங்கா மோகனுக்கு பட வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு தென்படலாம். அதை உணர்ந்த பிரியங்கா மோகன் தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி இந்த ரூட் கம்பெனில நான் இருந்த பிஆரா இருந்து என்னோட வேலையெல்லாம் செய்ய சொன்னேன், ஆனா அதுல இருந்து வெளியே வந்தப்ப என்னை பத்தி தப்பு தப்பாவே வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இது அவரோட வேலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் இப்ப செய்திகள் வெளியிடுது. ஆனா பிரியங்கா மோகன் கிட்ட இருந்து அபிஷியலா அந்த செய்தியும் வரல. விஜய் அவர்கள் இந்த கம்பெனி நடத்துறாரா அப்படிங்கிற செய்தியும் தெரியல. ஆனா சமூக வலைத்தளங்களில் சொல்றது என்னன்னா, அந்த ரூட் கம்பெனி நடத்துறது விஜய் தான். விஜய் தான் பல பேருக்கு பிஆர் ஒர்க் பண்றாரு, விஜய்க்கே பிஆர் ஒர்க் பண்றது அந்த கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பிரியங்கா மோகனுக்கு இந்த அளவுக்கு விஜயோட கம்பெனி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா சீமானுக்கு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இப்ப விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் டைம்ல இது வரது ரொம்ப சகஜமாப்பா அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல நிஜமாவே இதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.